பண்ணலான்னு நினைக்கிறா. கிருஷ்ணா நீதான்ப்பா என்னை இக்கட்டான சமயத்துலேருந்து என்னை விடுபடுத்தணும்னு நான் நினைக்கிறா திரௌபதி. நினச்ச மாத்திரத்திலே நான் உனக்கு வரேன்னு சொன்னவராச்சே கிருஷ்ணன். திரௌபதி இந்த வந்துட்டார் முன்னாடி வந்து. என்ன திரௌபதி, என்ன நினச்சியே, என்ன வேணும் உனக்கு? நான் பெரிய தர்மம் வரவாளுக்கு எல்லாருக்கும் அன்னம் பண்ணணும்னு வச்சுட்டு இருக்கேன், இந்த தர்மத்தில் இருந்துருக்கேன். இப்போ இன்றைக்கி நான் நழுவிடுவேன் போல் இருக்கேன் கிருஷ்ணா. நான் சாப்பிட்டு முடிச்சாச்சே, இதுக்கப்புறம் அக்ஷய பாத்திரத்துலேருந்து ஒன்றும் வராதே, நான் என்ன பண்ணுவேன்? அப்படியா? கொண்டு வா உன்னோட அக்ஷய பாத்திரத்தை கொண்டு வா. நீ நன்னா தேய்ச்சிருக்க மாட்டேன், கொண்டு வா நான் பார்க்குறேன். எல்லாரும் நன்னா தேய்ச்சி, இந்த காலத்தில் எல்லாரும் வேலைக்காரிகிட்ட போட்டுருவான். அவள் தேய்ச்சி வச்சாதான் பாத்திரம். அந்த பாத்திரத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கப்புறம் நம்ம அலம்பி தேய்ச்சி வச்சுக்கணும், அதுதான் சுத்தம். அந்த காலத்தில் போட்டாக்கா நன்னா அலம்பி எடுத்து வச்சுடுவோம். அப்போ தான் பெரியவாள்லாம் என்ன பண்ணுவான்னா, அவள் தொட்டிருக்கா அதை தொடமாட்டேன், நீங்கள் தண்ணி விடு அலம்பி எடுத்து வை அப்படின்லாம் சொல்லுவாள். இந்த காலத்தில் எல்லாரும் அவளை தான் நம்பி இருக்கோம். அப்படி இருக்குது. அப்படிப்பட்டதில் இவர் கிருஷ்ணன் சொல்கிறார், நீ ஏதோ நன்னா செஞ்சுருக்க மாட்டேன், நீ அதை கொண்டா, இந்த அக்ஷய பாத்திரத்தை நான் பார்க்குறேன். அந்த அக்ஷய பாத்திரத்தை எடுக்கிறார், பார்க்குறார். அதில் ஒரு ஓரத்தில் ஒரு கீரை ஒட்டின்னு பத்தியா, நான் சொன்னேன் பத்தியா, நீ சரியாக அலம்பியிருக்க மாதிரி பார், அந்த இடத்துல இருக்கு பார், எடுத்துக்கிறேன் நான் பார். இது என்ன பண்ண போகிற கிருஷ்ணா? இரு நான் இப்போ ஒன்று பண்ணுறேன், அந்த கீரையை எடுத்து நான் சாப்பிட போகிறேன். அப்படியா அப்படின்னு அந்த கீரையை எடுத்து தான் சாப்பிட்டார். யார் அப்படின்னா, இந்த உலகத்துக்கே அதிபதியாக இருக்கக்கூடியவர், சாக்ஷாத் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா அதை சாப்பிட்ட உடனே அவர் அப்படியே சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டாராம். என்ன கிருஷ்ணா ஒரு இத்தினூண்டு சாப்பிட்டுட்டு ஏப்பம்? எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுது, எனக்கு நன்னா பேரானந்தமாக இருக்குது எனக்கு அப்படின்னு அவர் ஒரு சாப்பிட்ட உடனே எப்படி அவருக்கு அந்த ஆனந்தம் கிடைச்சதோ, அந்த திருப்தி கிடைச்சதோ, அப்போ பார்த்தா இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் அத்தனை பேருக்கும் அந்த திருப்தி உண்டாயிடுதான். இந்த துர்வாச முனிவர் இப்போ தான் சாப்பிட வரப்போறேன்னு சொன்னவர் குளிச்சுட்டு வரேன்னு போயிருக்கார், அவருக்கு என்னமோ இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி ஆயிடுதே, வயிற்றுல ஒன்றுமே இல்லையே அப்படின்னு அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைச்சதான். இது யாரால் உண்டாகிறது? கிருஷ்ண பரமாத்மா நினச்சா இதெல்லாம் சொல்லுவோம். அப்போ எளிமைக்கும் எளியவர்களுக்கும் அருமைக்கும் அரிதான யாருன்னா பகவான். தர்மாச்சி தூ மூர்த்தி, தர்மாச்சி தூ மூர்த்தி, தர்மத்தை தலை கொண்டு இருக்கிறவன், தர்மத்துக்காகவே இருக்கிறவன். தர்மம் குலைஞ்சிருக்கு, அதர்மம் ஜாஸ்தியா இருக்கு. அதனால தர்மத்தை எங்கே குலையிறதோ அந்த இடத்துல எல்லாம் ஒவ்வொரு யுகத்திலையும் நான் வந்து எல்லாரும் ரட்சிக்கிறதுக்காக யோகக்ஷேமம் வகாமியகம்ன்றார். இந்த யோகக்ஷேமம் எல்லாருடைய வாழையும் நான் காப்பாற்றுறதுக்காக நான் வரேன் இருக்கேன். அதே பாண்டரங்கன் மூர்த்தி இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கார். அதே கிருஷ்ண பரமாத்மா அவருடைய சக்கரமானது ஒரு நாளைக்கு அப்படியே சுரண்டு வெளியில் போயிட்டே இருக்கு. சக்கரம் எங்கேயோ போகிறதேன்னு கிருஷ்ணன் போகிறார் பின்னாடியே. என்னன்னா குரு ஆக்ஞை, குரு நினைக்கிறார் உன் சக்கரம் என்கிட்ட வந்தால் தானே நீ வருவே. அந்த சாந்திமணி முனிவர் நினைக்கிறார். அந்த சக்கரமானது அவர்கிட்ட போயிடுத்து. சாந்திமணி முனிவர்கிட்ட போன உடனே கிருஷ்ணன் பின்னாடியே போகிறார். பின்னாடி போய் கேட்குறார், என்ன குருநாதா நமஸ்காரம் பண்ணுறார். வாழ்நாளில் குருநாதர் இல்லாமல் ஒரு காரியம் செய்யக்கூடாதுங்கிறத பரபிரம்மே குருவை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறது. 64 நாட்களில் 64 கலையும் கற்றுண்டது. இப்படி இருக்கிற பரம்பொருள் நமஸ்காரம் பண்ணி, குருநாதா நீங்கள் என்ன ஆசைப்படுறேன்னு ஆசை. அப்பா நீ எல்லாம் தர்மத்தில் நிலைநாட்டணுங்கிறதுக்காக யார் யார் அதர்மத்தில் இருக்கையோ எல்லாரையும் அழிச்சிட்ட. சரி, தர்மத்தில் இருக்கிறவாளை நீ ரட்சிக்க வேண்டாமா? என்னோட பக்தர்கள் எல்லாம் நீ, உன்னோட பக்தர்கள்னு சொல்லக்கூடியவ சாதுக்கள் எல்லாம் நீ ரட்சிக்க வேண்டாமா? அதனால் பக்த வத்சலனா நீ இருக்க வேண்டாமா? சாதுக்கள் எல்லாம் அவளோட யோகக்ஷேமத்தை நீ பார்த்துக்க வேண்டாமா? அதனால அந்த எது இந்த சக்கரமானது எந்த இடத்துல போய் சேருதோ அந்த இடத்துல நீ போய் வாசம் பண்ணி அங்கே வர்ற சாதுக்களுக்கெல்லாம் நீ அனுகிரகம் பண்ணிட்டு பக்தர்கள் எல்லாம் ரட்சிச்சுட்டு இருக்கணும்னு சொல்ல அந்த அந்த சக்கரமானது சுத்துண்டே வந்தது. அசே சுதர்சனாவரி மனூனி அவிநாச பண்டரி ஹாம்யா தேக்கிலே ஸ்ரீஹரி மனோனிபா ஸ்ரீஹரி அப்படிங்கிறது. மனோனிபா ஸ்ரீஹரி மனே நாம்தேவர் இந்த பாட்டை பாடுறார். அசே சுதர்சனாவரி மனோனி அவிநாச பண்டரி, அழிக்க முடியாதது அப்படி இருக்கக்கூடிய பண்டரி க்ஷேத்திரம் விஷ்ணுவோடைய க்ஷேத்திரமாக இருக்கக்கூடியது. அந்த க்ஷேத்திரம் என்ன சக்கரத்து மேலே இருந்துருக்கு, கலி ஒரு நாளும் அதில் புகாது. அப்படிப்பட்ட உயர்ந்த க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் விஷ்ணு இருந்துருக்கார். விசேஷம் என்னன்னா அது விஷ்ணுமய க்ஷேத்திரம். அந்த விஷ்ணு க்ஷேத்திரத்தில் யார் யாரெல்லாம் அங்கே சமாதியாக இருக்காளோ அந்த சமாதிக்கெல்லாம் என்ன கொடுத்துருக்கா தெரியுமா? பிருந்தாவனம் கிடையாது, சிவனை லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிடுறா எல்லாரும். அப்படி ஒரு க்ஷேத்திரத்தை நீங்கள் பார்க்க முடியுமா?
சிவக்ஷேத்திரத்தில் நீங்கள் சிவபெருமான் லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அப்படி இருக்கிறவாளுக்கு அந்த சமாதியில் பண்ணுறத பார்த்துருக்கள். ஆனால் விஷ்ணு ஸ்தலத்தில் இப்படி அங்கே இருக்கிறவா சாதுக்கள் எல்லாம் பகவத் சரணத்தை அரைஞ்சதுக்கப்புறம் அங்கே லிங்க திருமேனியை பிரதிஷ்டை பண்ணி அவளுக்கு பண்ணுற அந்த சமாதி எழுப்பி வைக்கிறான். அப்படிப்பட்ட உயர்ந்த க்ஷேத்திரம், சிவ விஷ்ணு பேதம் இல்லாத க்ஷேத்திரம். அப்படி க்ஷேத்திரத்தில் பகவான் பாண்டுரங்கன் வீட்டிருக்கார். அவருடைய அம்சமாக இருக்கக்கூடியவர் தான் ஞானேஸ்வர் மாவழி. அவர் சொல்கிறார், அடுத்தது என்ன சொல்கிறார், தர்மத்தில் செய்யணும், நீ தர்மத்துக்கு போகணுங்கிறார். அஸ்ரத்ததானாஹா புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்யமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மினே. இப்படி தர்மத்தில் நிலைநாட்டிட்டு தர்மத்திலேயே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பகவான் இப்படி தன்னுடைய சாதுக்கள் எல்லாரையும் தர்மத்தில் போக வச்சுட்டு அவள் மனசுல தானே ஒன்று பிரதிஷ்டானமாகி தானே அவளை இருந்து ஆக்டிவேட் பண்ணி அவள் தன்னுடைய நாமத்தை தானே சொல்ல வச்சு தானே அவளோட ஹிருதயத்தில் உட்காந்துண்டு தானே அனுபவிச்சுண்டு அவளை வெளியில் அவளுடைய ரூபமாகவே எல்லாருக்கும் முன்னாடி காமிச்சிருக்க. சலா கல்ப தருஞ்சே ஆரவ சிந்தாமணிஞ்சே சைத்தன்யா சிந்தா சேத்தனா சிந்தாமணிஞ்சே காவ போலத்தே ஜே அர்ணவ பியூஷாஞ்சே. அப்போ சாதுக்கள் எப்படிப்பட்டவளா இருக்காள்னா சலா கல்பத்தருஞ்சே ஆரவ. கல்பத்தரு அப்படிங்கிற உத்தியானம் தோட்டம், கல்பத்தரு இருக்கான் அதில், அந்த தோட்டத்தில் கல்பத்தரு நினச்சதெல்லாம் கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட தோட்டம், அந்த தோட்டத்தில் பூக்களாக இருக்குது, அந்த பூக்களில் நிறைய கனிகள் காய்கள் இருக்குது. அப்படி சாதுக்களானவா அவள்கிட்ட போனாக்கா உங்களுக்கு ஆத்ம ஞானம், உங்களுக்கு சுகம், உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையும் கொடுக்கா. ஸ்ரீ சந்தாஞ்சியா விபூதி ஐஸ்வர்யமாக இருக்காளாம் அவன். அப்படிப்பட்டவா சலா கல்ப தருஞ்சே ஆரவ சேத்தனா சிந்தாமணிஞ்சே காவ. சேத்தனா சிந்தாமணியாக இருக்கக்கூடிய அந்த ஊர் எப்படின்னா நினச்சதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஊர், அது ஒரு ஆலயம். அப்படிப்பட்ட ஆலயமாக அவள் இருக்காளாம். சேத்தனா சிந்தாமணிஞ்சே காவ போலத்தே ஜே அர்ணவ பியூஷாஞ்சே. அர்ணவம்னா என்ன, கடல். என்ன கடல்? பியூஷாஞ்சே அமிர்த கடல். அமிர்தம்ங்கிறது என்னைக்காவது அழியாத தன்மையை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அழியாத தன்மையை கொடுக்கக்கூடிய அமிர்த கலையான ஆத்ம கலையை வச்சுட்டு இருக்கிறவா அவளும் என்னைக்கும் இருக்கா, நிரந்தரமாக நம்மளை போல எல்லா அவளும் இருப்பா, நம்மளை மாதிரியே தான் இருப்பா. ஆனால் அவள் ஆத்ம கலையை கொண்டவா இருப்பா. அதற்கப்புறம் அவளுடைய காலத்துக்கு அப்புறம் எல்லா இடத்துலையும் பரவி இருப்பா. நாமதேவர் சொன்னார் ஞானேஸ்வர் மாவழிகிட்ட, நீங்கள் போயிட்டேன்னா இனிமேல் நான் உங்களை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு அழற. நிவர்த்திநாதர் தன்னுடைய பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடியவன், தன்னுடைய அவனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய சமாதி எடுத்துக்கிறாருன்னு அழறது. முக்தாபாயி அழறா, சோப்பான தேவர் அழறா. எல்லாருக்கும் முன்னாடி சொல்கிறார் ஞானேஸ்வர் மாவழி, நான் என்னென்னைக்கும் இங்கே இருந்துகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறார். அந்த ஆலயத்தில், அந்த சித்தேஸ்வர் பீடபூமியில் சிவபீட்ட ஹே ஜுனாட்ட அப்படின்னு சிவபீட்டம், அது அந்த சிவபீட்டத்தில் விஷ்ணுவோடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஞானேஸ்வர் மாவழி அங்கே உட்காந்து வீட்டுன்னு இருக்கார். நாமதேவர் அவர் சமாதி எடுத்துட்டதுக்கப்புறம் அழறார். 40 நாட்கள் விரதம் இருந்துட்டு உங்களை இல்லாமல் உங்களை பார்க்காம நான் இருக்கவே மாட்டேன்னு அழறார். அவருக்கு பிரத்யட்சமாக காட்சி கொடுக்குறார் ஞானேஸ்வர் மாவழி. இன்றைக்கும் ஒரு ஜப்பானில் இருக்கிற ஒரு பெண்மணிக்கு காட்சி கொடுத்துருக்கார். இன்றைக்கும் ராமகிருஷ்ண நாமத்தை எல்லோருக்கும் கொடுக்குறார். ஒரு கண் தெரியாதவனுக்கு படிக்க வைக்கிறார். அவர்கிட்ட ஒரு அஜான விருட்சம்னு ஒரு விருட்சம் இருக்குது. அந்த விருட்சத்துக்கு ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது, அதுக்கு விதையும் கிடையாது. அப்படிப்பட்ட விருட்சம் எப்படின்னா ஒரு கோலை எடுத்து நட்டார், அந்த கோல் மரமாக மாறித்து. அந்த மரத்தில் இருக்க இலைகளை யார் சாப்பிட்றாளோ அவளுக்கு ஞானம் சித்திக்கும் ஞானேஸ்வர் மாவழி சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட ஞானேஸ்வர் மாவழி அவர் சொல்கிறார், அஸ்ரத்ததானாஹா புருஷா. அஸ்ரத்தை, இப்போ ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்கணும். தர்மத்தில் இருக்கணும்னா என்ன? தாரயத்தீதி தர்ம, தர்மத்தை நம்ம கடைப்பிடிச்சுட்டு இருக்கணும். என்ன? பித்ரு தர்மம் இருக்குது, மாத்ரு தர்மம் இருக்குது, பதி தர்மம் இருக்குது, ஒவ்வொரு தர்மமும் இருக்குது. குரு தர்மம் இருக்குது, சிஷ்ய தர்மம் இருக்குது. எல்லாத்துலேயும் சம்சாரத்தில் இது தர்மம் இருக்குது. ஒரு வீடுன்னு இருந்தால் அந்த வீட்டில் ஒரு தர்மம் இருக்குது. குலதெய்வ வழிபாடு, இந்த குலத்தில் இந்த அம்பாவை தான் இப்போ நம்மளோட முன்னோர்கள் வழிபட்டா அது வழிபடுவோம். மாவிளக்கு போட்டு எல்லாம் அந்த இடத்துல என்னெல்லாம் பண்ணாலும் அதை பண்ணுவோம். சமாராதனை பண்ணால் அதை பண்ணுவோம். தீபாவளி கொண்டாடினா அதை பண்ணுவோம். நவராத்திரி எங்கள் குடும்பத்தில் கிடையாதுன்னு சொன்னால் கொண்டாட மாட்டா. அவள் குடும்பத்தில் இருக்கிற வழக்கத்தை அவள் கொண்டாடின்னு இருப்பா. அந்த குடும்பத்தில் இருக்கிறவா என்ன சுவாமியை வச்சு வழிபட்டாலும் அந்த வழிபாடு.
அவள் எந்த தர்மத்தை சார்ந்தவளாக இருந்தால் அந்த தர்மம், அவள் சிவ தர்மமா சிவ தர்மம், விஷ்ணு தர்மம்னா விஷ்ணு தர்மம், அவள் எந்த கோவில்களுக்கெல்லாம் போய் எப்படி இருந்தாலும் எந்த முன்னோர்கள் எங்கள் முன்னோர்கள் என்ன செஞ்சாலும் அதை செஞ்சாலே போதுன்ட்டார் பகவான். நீ புதுசாக எதுவும் கற்றுண்டு செய்ய வேண்டாம், உன் குலத்தில் இருக்கிறவா என்ன செய்யாலோ சொல்லு. சரி, நான் இந்த வார்க்கரி சம்பிரதாயத்தை எடுத்துட்டு இருக்கேனே, இதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாமா, இதை பிடிச்சிக்கலாமான்னா இது என்ன சொல்கிறதுனா, எல்லா மதக்காரலையும் இங்கே வாங்கோங்கிறது, எல்லா குலத்தில் இருக்கிறவாளையும் வாங்கோன்னு சொல்கிறது. என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் பகவானை நோக்கி வாரம் வாரக்கரி அப்படின்னு சொல்லி கொடுக்கறது, நீங்கள் என்னை திருப்பி 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 பக்தி பண்ணுங்கோன்னு சொல்லி கொடுக்கறது, திருப்பி திருப்பி ஆலயத்துக்கு போங்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கறது, திருப்பி திருப்பி சாதுக்களுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருங்கோன்னு சொல்லி கொடுக்கறது, சாதுக்கள் சொன்ன நாமமான ராமகிருஷ்ண ஹரிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கோ. 32 மந்திரங்கள் இருந்த ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே, அந்த அக்ஷரங்கள் கொண்டதை கரெக்டாக ராமகிருஷ்ண ஹரி அப்படின்னு சுலபமாக 6 அக்ஷரங்கள் கொண்டதாக கொடுத்து, நீங்கள் இவ்வளோ பெருசு கூட உங்களால் சொல்ல முடியாது அப்படின்னாலும் ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி. அப்போ சொல்கிறார், பாஹே பா தூது பவித்ர ஆணி கோட பாசி त्वचेचिया पत्रा आड परीते अभेरुणी गोचिड அசுத்த காய நேகதி. அஸ்ரத்ததானா, ஸ்ரத்தை இல்லாதவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்காருன்னு ஞானேஸ்வர் மாவுளி உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறார். என்ன சொல்கிறார், பாகேம்பா தூது, பாலை பார்க்குறேன், அந்த பால் எப்படி இருக்குது, இனிமையாக இருக்குது, அதை குடிக்கிறது, சின்ன குழந்தைகளுக்கு முதற்கொண்டு பிறந்த குழந்தைக்கு முதற்கொண்டு இந்த பசு தாய் கொடுக்கறது, அதையெல்லாம் சாப்பிட்றது இல்லையா. இந்த தாய் தன்னோடைய இந்த பசுங்கிற அந்த தாய் தன்னோட ஸ்தனத்தில் வச்சுட்டு இருக்கு பாலை. அந்த பால் எப்படி இருக்குன்னு கூட அந்த தாய்க்கு தெரியாது. ஆனால் அந்த கண்ணுக்குட்டி அது குடித்த உடனே அது உதைக்கிறது, உதைச்சாலும் பரவாயில்லன்னு அது உதைக்க உதைக்க ரெண்டு மடங்கு பால் கடந்து அதுக்கு கொடுக்கறது, அது பிரேமை. அந்த பாலை அந்த இருக்கிற மடியில் ஒரு உண்ணி போய் உட்காந்துக்கிறது, சரி, அந்த உண்ணி போய் அந்த ஸ்தனத்தில் இருக்கிற பாலையை அது கொடுக்கறது, அந்த போய் அந்த ஸ்தனத்தில் உட்காந்துன்னு அது ரத்தத்தை குடிக்கிறது. அதுபோல் இந்த அஸ்ரத்தையாக இருக்கக்கூடியவா, இந்த சாதுக்கள்லாம் இருக்கக்கூடிய சத்சங்கத்தெல்லாம் விட்டுவிட்டு இந்த டிவி பார்க்குறேன், இந்த படத்துக்கு போகிறேன், இந்த மாதிரி வெளி விஷயங்களை ஈடுபடுறேன், ஜாலியாக இருக்கேன், என்ன இப்போயே நீங்கள் பக்தி பண்ண சொல்கிறேன், இப்போ எதுக்கு நாங்கள் இந்த குழந்தைகள்லாம் இப்படி பெரியவாளே சொல்கிறோம், இந்த குழந்தைகள்லாம் இப்போ பக்தி பண்ண வேண்டாம். 5 விளையாது 50 விளைய போகிறதானே, 5 தான் அந்த குழந்தைய கூட்டின்னு போய் கோவிலுக்கு கூட்டின்னு போய் காமிக்கணும். எங்கள் தாத்தா என்னை கோவிலுக்கு கூட்டின்னு போயிட்டே இருந்தார், வீட்டில் இருந்தால் பிரச்சனை வரும்னு கோவிலுக்கு என்னை கூட்டின்னு போயிடுவார். எங்கள் தாத்தா என்னை கோவிலில் போய் வளர்த்த அந்த சங்கரநாராயண சுவாமி அந்த கோமதி தான் எனக்கு இன்றைக்கி அப்பா அம்மா. உண்மையாக சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா இருந்தாலும் எனக்கு தாய் கோமதி தான். அந்த கோமதிகிட்ட போய் தான் நான் இன்றைக்கி எக்ஸாம் எழுத போகிறேன், நான் படித்ததெல்லாம் வரணும் அம்பாள்கிட்ட சொல்லுவேன். அடுத்தது எத்தனை என்ன இன்றைக்கி ஆடி மாதம் 108 சுற்றி சொன்னேன், அம்பாள் நான் இன்றைக்கி உனக்கு 108 சுற்றிடுவேன், என்னை கரெக்டாக பார்த்துக்கோ, எங்கள் மிஸ்ஸில் என்னை ஒன்றும் சொல்லிடக்கூடாது. எப்போ சின்ன வயசில் எனக்கு அப்படி தான் பக்தி பண்ண தெரியும். போய் சுற்றுவோம் நாங்கள் 108 தரம் பெரிய பிராகாரத்தை சுற்றுவோம், ஆடி மாதம் சுற்றுவோம். அம்பாளுக்கு ஒரு பெரிய மண்டகப்படி நடக்கும், கல்யாண மண்டபடி, கல்யாண உற்சவம். நான் சின்ன பொண்ணு, 8 வயசு பொண்ணு, கோலம் போடுவேன்னு எங்கள் தாத்தா என்னை கூட்டின்னு போயிடுவேன். நான் ஒரு ஷிம்மியை போட்டுருவேன், மேலே சட்டை கூட போட தெரியாது. அப்படி இந்த இவ்வளோ பெரிய இடத்துல ஃபுல்லாக கோலம் போடுவோம். திருநெல்வேலிக்காரெல்லாம் அந்த ரெட்டை இழையில் கோலம் போடுவாள், அந்த மாதிரி கோலம் போடுவோம். இந்த கோலம்போடத்தை பார்த்துட்டு அங்கே இருக்கிற அந்த மண்டபப்படி இருக்கவர், அந்த அவர் பேர் என்ன, அந்த கோவிலில் இருக்கிறவர், அவர் என்ன சொல்கிறார், ஆலய நிறுவனர், அவர் சொல்கிறார், என்ன இந்த சின்ன குழந்தை இப்படி நீங்கள் வாட்டுக்கு போட விட்றீங்க, அந்த குழந்தை இவ்வளோ பெருசு போடும் அது வாட்டுக்கு போடும் அப்படின்னு போட்டுறேன். என்ன சாப்பாடு, என்ன 3 வேளையில் எப்போ கொடுக்குறது, அம்மா கொடுக்குறத சாப்பிடுவோம். அதுவும் இத்தினூண்டு தான் சாப்பிடுவோம். எங்கள் தாத்தா சொல்கிறார், உனக்கு 5 பைசா இப்போ தருவேன், நான் சாப்பிட்றதுக்குள்ளே நீ சாப்பிடணுன்னு. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல தாத்தா, கத்திரிக்காய் கறி, வறுத்த குழம்பு இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, பருப்பு தொகையல் இல்லை சொல்கிறேன். குழந்தைகளுக்கு இப்போ இந்த காலத்தில் பார்த்தேன்னா அவளுக்குன்னா ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் பண்ணணும், இது இந்த நல்ல மசாலாலாம் போட்டு பண்ணால் தான் பிடிக்கும். இப்படி அம்மாக்கள் அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கூலுக்கு ப்ரெட் அண்ட் ஜாம் என்ன அது என்ன இந்த வச்சு கொடுத்து எல்லாம் நீங்கள் படிங்கோன்னு கொண்டு அவளுக்கு அனுப்பிச்சு அந்த குழந்தைகளை வளர்த்து அந்த குழந்தைகள் ஆஸ்பத்திரி அது போய் காலேஜெலாம் போய் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் என்னமோ நம்மளுக்கு செய்யணும்னு நினச்சிட்டு இருப்பா. அவள் ஒன்று குழந்தைகள் லவ் பண்ணி அது இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறது, டாட்டா பை பைன்னு காமிச்சு போயிடுறது.
ஆனால் சத்சங்கத்தில் வந்த குழந்தைகள் அப்படி செய்யுமான்னு செய்யாது. சத்சங்கத்தில் இருக்கிற சொன்ன மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா, அந்த குழந்தைகள் அப்பா அம்மா சொல்கிறபடி நடந்துக்கணும்னு கேட்கும். அவள் சொல்கிறபடி அந்த அவள் கர்ம விசேஷங்கள் என்னமோ அதெல்லாம் ஒவ்வொரு பருவத்திலையும் வரக்கூடியது எல்லாம் அந்த குழந்தைகள் ஃபாலோ பண்ணும். கல்யாணம் பண்ணிட்டு அவள் வீட்டில் இருக்கிற தர்ம பிரகாரம் சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறி எல்லாம் போட்டு பெரியவாளுக்கு ஏற்ற மாதிரி சின்ன குழந்தைகள் நடந்துக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த குழந்தைகள் கல்யாணம் பண்ணி கொடுக்குற குழந்தைகளையும் அந்த தாயானவர் சொல்லணும், உன் குடும்பத்தில் நீ போய் கல்யாணம் பண்ணிட்டு போகிற உங்கள் மாமனார் மாமியார் அந்த குடும்பத்துக்குள்ளே என்ன சொல்லியிருக்காளோ அதை நீ கேட்டு நடக்கணும். அவளோட வழக்கப்படி என்னவோ அதை நீ செய்யணும். அப்படி தான் நான் என் பொண்ணுக்கு சொன்னேன். இன்றைக்கும் அவள் மாமியார் என்ன சொல்கிறாளோ அதுதான் கேட்பா. நான் வந்தால் கூட செய்யலாம் கேட்க மாட்டேன். அப்படி தான் என் குழந்தையெல்லாம் வளர்த்துருக்கோம். அப்படி தான் எல்லாரும் இருக்கா. பக்தியில் பிறந்த குழந்தைகள், அதில் என்னோட 2 குழந்தைகளில் ஒரு குழந்தை இன்றைக்கி ராமகிருஷ்ணா மட்டு அவள் சமித்தி வச்சு நடத்துகிறா, சாரதா சமித்தி. அந்த முரளி அண்ணா தான் பொண்ணுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அந்த பொண்ணு அவ்வளவு பக்தி. 22 வயசுலனாலும் இன்றைக்கும் புடவை கட்டிக்கிண்டு அழகாக சமத்தாக விளக்கேற்றி நல்ல விஷயங்களாக செஞ்சு ஆற்றுல நாங்கள் என்ன ஆசைப்படுறோமோ அதை செஞ்சு கொடுத்து, அம்மா நான் இதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமான்னு கேட்டு செஞ்சு சாயந்தரம் நாங்கள் ஹரிப்பாட் பாட உட்காந்து அவளும் பாடி எங்களோட இருந்து அந்த குழந்தைகள் 2 பேரும் பாடி இன்றைக்கி பிரத்யக்ஷம். இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த சாரதா அம்மா போட்ட அந்த பிச்சை, அந்த சாரதா அம்மா போட்ட அந்த சத்சங்கம் அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்த்துருக்கு. அந்த குழந்தை இன்றைக்கும் நன்னா எல்லாருக்கும் சாதுக்கள் அவாத்துக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கா. அத்தனை பேருக்கும் சேவை பண்ணிட்டு இருக்கா. அந்த அவாத்தில் நம்ம குழந்தையிலும் போய் சேவை செய்யறதுக்கு பாக்கியம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்துட்டு இருக்காரு நம்ம குழந்தைய. அப்படி ஸ்ரத்தை தர்மம் எப்படி வரும்? ஸ்ரத்தை இருந்தால் தான் தர்மம் வரும். ஸ்ரத்தையும் தர்மமும் 2 கண்கள். இதில் ஸ்ரத்தை இல்லைன்னா தர்மம் எங்கே வரும்? ஸ்ரத்தை எப்படிப்பட்டது? பக்தியோடு இருக்கிறது, பிரேமையோடு இருக்கிறது. எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணாலோ, என் குருவும் என்ன பண்ணாலோ, என் சாதுக்களில் என்ன பண்ணுறாளோ அவள் தான் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் கேட்டிருக்கேன் அவள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் கூட கேட்டிருக்கேன். அப்படி விசேஷமாக தர்மத்தை சொல்லிட்டு இருக்கிறவா, அப்படி தர்மத்தை அந்த குழந்தைகள் கேட்டுன்னு இருக்கிறவா அப்படி நடந்துக்கணும். அப்போ இங்கே அஸ்ரத்ததானாகா புருஷா, அப்படி ஸ்ரத்தையே இல்லாமல் இப்படி வளர்ந்துருக்காளே, இப்படி இருக்கிறவாளை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அப்பிராப்பியமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மினி. நான் அவளுக்கு கிடைக்க மாட்டேன். நான் என்னோட பக்தியானது அவளுக்கு கிடைக்காது. நான் என்ன பண்ணுவேன்னா என் சத்சங்கத்தை நான் கொடுக்க மாட்டேன் அவளுக்கு. நீ என்னைக்கு ஸ்ரத்தையாக இருக்கியோ அன்றைக்கி தான் நான் கொடுப்பேன். 3 கதவு தட்டப்படுமா, 3 தரம் சத்சங்கம் கொடுப்பாராம் பகவான். அதுக்கப்புறம் உன்னை விட்டுருவாராம். நீ நினச்சா கூட கொடுக்க மாட்டாராம். ஏன்னா உன் மனசு அதில் ஈடுபடாமல் போக காரியங்களில் ஈடுபட்டுட்டே இருந்தால் அதனால தான் இருக்கும். அதே மாதிரி பெரிய லெவலில் நம்ம வந்ததுக்கப்புறம் பின்னாடி திரும்பியே பார்க்கக்கூடாது. இனிமேல் முன்னாடி தான் போயிட்டே இருக்கணும். பின்னாடி திரும்பி இந்த போக காரியங்களில் நம்ம ஈடுபட்டோம், அதற்கப்புறம் நம்ம இந்த கீழே பரப்பாக போயிடுவோம், மேலே போக முடியாது. ஊர்துவம் அப்படிங்கிற அந்த ஊர்துவ புண்டரீகம்ங்கிற எதை காமிக்கிறது அப்படின்னா அந்த மேலே இருக்கிற பரம்பொருளை காமிக்கிறது. அந்த பரம்பொருளை காமிக்கிறது என்னதுன்னா பாகவத தர்மம். அதனால தான் பாகவத தர்மம் சந்தனத்தினால அப்படி ஊர்துவ புண்டரீகம் விட்டுக்கிறா. என்ன அர்த்தம்னா உயர்ந்த கலையை வச்சுட்டு இருக்கிறவாளான, உயர்ந்த தெய்வத்தை வழிபடுறான, எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாரையும் பகவான்னு நினைக்கிறதான அந்த பாகவத தர்மத்தை யார் ஃபாலோ பண்ணுறாளோ அவள் தான் இந்த சந்தனத்தை ஊர்துவ புண்டரீகம் விட்டுருப்பார். நம்ம போதேந்திரால் மட்டும் போதேந்திராலே இப்படி இட்டுக்கிறார். என்னன்னா அவர் பெரிய ஆச்சாரியாளாக இருந்தவர், 59வது ஆச்சாரியால். அப்படி இருந்தவர் இதை எட்டுன்னு இருக்கார். என்னன்னா பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கிறார். அதனால நான் இப்படி எட்டுப்பேன், நான் இப்படி தான் எட்டுப்பேன் வைஷ்ணவால் மாதிரி அப்படிங்கிற இந்த பாகவத தர்மத்தில் இப்படி லேடிஸ் எப்படி இருந்துக்குள்ள அதை சந்தனம் எட்டுண்டு இந்த புக்கா போட்டுப்போம். பாண்டுரங்கனுடைய பக்தர்களை கூட புக்கா போட்டுப்போம். அதனால அவா குலத்தில் அவா என்ன விபூதி எட்டுக்கிறவாளா விபூதி எட்டுக்கணும், அந்த திருமண் எட்டுக்கிறவாளா திருமண் எட்டுக்கணும். பாகவத தர்மத்துக்கு நாங்கள் வந்தாச்சு, எங்களுக்கு குரு கிடைச்சாச்சு, எங்களுக்கு எல்லாம் இருக்குமா ஊர்துவ புண்டரீகம் எட்டுக்கலாம். லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் எல்லாம் பார்த்தா ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணர். ஏன் இப்படி நாக்கு அசோனி சம்சாரி ஜிகுவே வேகுகரி வேத சாஸ்திர உபாரி பாஹ்ய சதா. ஞானேஸ்வர் மௌலி சொல்றார், வேத சாஸ்திர புராணங்கள்லாம் வெளியில் நிற்கிறதுனா என்ன அர்த்தம்னா இத்தனத்துக்கும் சாரமாக இருக்கக்கூடியது. சார 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 விட்டோபா நாம துஜே சார மனுனி சூலபாணி ஜபத்தகே வார வார அப்படிங்கிறார். சூலபாணியானவன் ஜபம் பண்ணிட்டு இருக்கார். என்னன்னா ராம் 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 ராம்னு சிவபெருமான் பண்ணிட்டு இருக்கார். அதனால இவா பண்றா.
அந்த தர்மத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோம். அப்படி அஸ்ரத்தையாக இருக்கிறவாளுக்கு நான் என்னுடைய பக்தர்களை காமிக்க மாட்டேன், என்னோட சாதுக்கள் இருக்கிற இடத்துக்கு நான் போக விட மாட்டேன், என்னுடைய ஹிருதயத்தில் என்னுடைய நாமத்தை சொல்லி அதிஷ்டானம் ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராம கிருபாபின்னு சத்சங்குனா போய், அப்போ ராமனே நம்மளுக்கு கிருபை பண்ணணும். அப்போ பகவான்கிட்ட போய் நம்ம கேட்கணும் டெய்லி, ஜோடோனியா கரை, ஜோடோனியா கரை, கையில் ரெண்டு கையும் வச்சுட்டு எனக்கு உச்சித்த தேக்கரா பாவ ஜானு நீக்கரா, எனக்கு எது உச்சிதமோ அதனை கொடுப்பா பகவானேன் அப்படின்னு கேட்டால் அவர் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ. சபரி மாதா குருநாதருக்கு எல்லாம் சேவை பண்ணா, கடைசியில் குருநாதர் கேட்டார், என்னம்மா உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். ஒன்றும் எனக்கு என்ன கேட்கணும்னு தெரியல ஐயா, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை சொல்ல, நீ ராமநாமத்தை சொல்லு, இந்த தெய்வம் உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணார். அந்த மாதிரி சாதுக்கள் அனுகிரகம் பண்ணுவாளாம். அப்படி இந்த அஸ்ரத்தையா விஷய போகங்களில் ஈடுபட்டு இருக்கிறவா என்னன்னா இந்த உண்ணிக்கு சமானம்ட்டார். இந்த உண்ணி என்ன பண்ணுறது, சத்தான விஷயத்தை எடுத்துக்காம, அமிர்தத்தை எடுத்துக்காம ரத்தத்தை புசிக்கிறது. அது மாதிரி நீங்கள் இந்த உலக விஷயங்களில் ஈடுபட்டுருப்பேள், இது சத்து கிடையாது, இது அசத்து, இது வியம், அவ்வியமான ஒரு விஷயத்தை நான் காமிக்கிறேன். அதனால ஸ்ரத்தையாக இருக்கிறவா இல்லாதவா எப்படி இருப்பா, இப்படி இந்த உண்ணி மாதிரி ரத்தத்தை, அந்த ஸ்தனத்துலேருந்து அந்த ரத்தத்தை உரிக்கிற தோலிருந்து இருக்கிறத சாப்பிடுவோம். ஆனால் இந்த பசு கண்ணுக்குட்டி அதை குடித்து அதில் இருக்கிற அமிர்தத்தை தான் குடிக்கிறது. ஏன்னா அந்த பிரேம பாவத்தில் இருக்குங்கிறத சொல்கிறேன். பரீத்தே அவேருணை கோச்சிட அசுத்த காயனே கதி, அசுத்தம் அதுன்னு அதுக்கு தெரியாது, எது உன்னிக்கு தெரியல. அது இந்த போகங்களில் இருக்கிறவா நம்மளுக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு தெரியாது. அதனால இந்த தாய் தந்தரைகள் இந்த குழந்தைய சின்ன வயசுலேயே சத்சங்கம் இருக்கிற இடத்துக்கு கூட்டின்னு வந்து விட்டாதான் அந்த குழந்தைகள் மேலும் மேலும் நன்கு வளரும். அது பின்னாடி மரமாகி நல்ல பலனை கொடுக்கும், உங்களுக்கும் நல்லதை செய்யும், உங்கள் தர்மத்தையும் அது வளர்க்கும். அந்த தர்மத்தை வளர்த்துட்டு பகவத் சாநித்தியத்துக்கு மேலும் மேலும் பிரவிற்த்தி, நல்ல பிரவிற்த்தியை அந்த குழந்தைகள் கொண்டு வரும். அடுத்தது சொல்கிறார், கா கமலகந்தா ஆணி துர்தரி நாந்தனூக்க ஏகே எச்சீகரி பரி பராகு சேவிஜே பிரமரி ஜவளிலா சிக்கலு சேவுரே. சொல்கிறார், கமலகந்தா ஆணி துர்தரி. ஒரு கமலம்ங்கிற அந்த தாமரைப்பூ சாதாரண இடத்துல வளராது. அது ஒரு மாதிரி சாக்கடை மாதிரி அமங்கலமாக இருக்கிற அந்த இடத்துல தான் பார்த்தா தாமரை அதுக்குள்ளே வளர்ந்துருக்கும். சரி, இந்த தாமரை நன்னா இருக்குது, வளர்ந்துருக்கு, நன்னா சூரியன் உதவிச்சோன்னா அதை நல்லா பெருசாக உதுது, அந்த பூத்துருத்து நன்னா அழகாக இருக்குன்னா அது கிட்டக்க கீழே என்ன பண்ணும்னா ஒரு தவக்கலையும் இருக்குமா, அந்த சாக்கடையில் தவக்கலையும் இருக்குமா. துர்தரி நாந்தனூக்க ஏக்கச்சிகரி, ரெண்டும் ஒன்று போல் இருக்குமா. இந்த தாமரையும் இருக்கும், இந்த தவளையும் இருக்கும். ஆனால் இந்த தவளை இந்த தாமரையில் இருக்கிற சுகந்தத்தை தெரிஞ்சுக்குமா? தெரிஞ்சுக்காது. அதுக்கு இந்த விசேஷமான விஷயம் இது இருக்கே, இதுக்குள்ளே ஒரு மகரந்தம் இருக்கேங்கிறதும் தெரியாது. இந்த தாமரையை பற்றியான அறிவும் அதுக்கு கிடையாது. ஆனால் அது என்ன பண்ணும், பராகு சேவிஜே பிரமரி ஜவளிலாம் சிக்கல் உச்சே உரே. ஆனால் எங்கேயோ இருக்கிற ஒரு வண்டு, அந்த வண்டு எங்கேருந்தோ கிளம்பி இங்கே அந்த தாமரை பூவில் உட்காந்துட்டு அதில் இருக்கிற மகரந்தத்தை புதிச்சுண்டு அது அதுக்குள்ளேயே கிடக்குமா, அதை விட்டுட்டு வெளியிலே வராதான். அது மாதிரி ஃபாரின்லலாம் இருந்தால் கூட இன்றைக்கி சத்சங்கம் நடக்கிறது என்னென்னா, அவள் அங்கேருந்து செலவழிச்சுட்டு ஒரு 4 நாள் ஆனாலும் நாங்கள் இங்கே இருந்துட்டு போகிறோம். அண்ணாவத்துக்கு வந்திருக்கா, எத்தனை பேர் ஃபாரினர்ஸ் வந்திருக்கா தெரியுமா, துக்காராம் அண்ணாத்துக்கு நாங்கள் பார்த்துருக்கோம். அத்தனை பேர் என்ன, எங்களுக்கு இந்த மாதிரி ஆத்ம திருப்தியை யார் கொடுக்குறது, அது மாதிரி கேட்குறது. அந்த மாதிரி எங்கே இருந்தாலும் சத்சங்கத்துக்கு வரணும்னு நினைக்கிறவன். ஒரு பெரிய ஃபாரினர் ஜெர்மன்லேருந்து வந்திருக்கான், வேதத்தை சொல்லிட்டு உட்காந்துருக்கான், அந்த மூலையில் அப்படி ஓரமாக எல்லாம் வரிசையாக உட்காந்துட்டு இருக்கா. இங்கே வேதம் சொல்லிட்டு இருக்கா திருவண்ணாமலையில். அவள்கிட்ட கேட்குறோம், உங்களுக்கு இதில் என்ன புரியுறது? எங்களுக்கு ஒன்றுமே புரியல, அந்த துவனியானது எங்களை என்னமோ பண்ணுறது, நாங்கள் அப்படியே உட்காந்துருக்கோன்னு ஆரம்பிச்சுலேருந்து முடிக்கிற வரைக்கும் 3.5 மணி நேரம் அப்படியே உட்காந்துருந்தோம். அவளுக்கு பகவான் அண்ணாமலையார் அனுகிரகம் பண்ண மாட்டாரான்னு எத்தனை பேர் ஃபாரினர்ஸ் உட்காந்துருக்கா. அப்போ அவளுக்கு என்ன தர்மத்தை பற்றி தெரியுமா, ஸ்ரத்தையை பற்றி தான் என்னன்னு தெரியுமா. ஆனால் பகவான் அவளுக்கு கொடுத்துருக்க. அப்போனால என்னன்னா, பாக்யவந்தா கரி பஜன கீர்த்தன தியாச்சி வாட்ட பாஹே ரகுநந்தன ஜகாச்சா பஜாரி சர்வ காஹி மிளே பரிதுர்லப சந்த ஜன. பெரிய துர்லபமா, பெரிய மாமா உட்காந்துருக்காரு. அவர் எவ்வளோ பெரியவர் தெரியுமா, எத்தனை வருஷ காலமாக நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார். அவர் ஸ்ரீனிவாசன் அண்ணா உட்காந்துருக்காரு, எத்தனை வருஷ காலமாக நாம சங்கீர்த்தனம் பண்ணிருக்கா கோவில்லாமே. நான் சர்வசாதாரணமாக ஒரு சின்ன குழந்தை சொல்கிறேன், அவ்வளோதான். எனக்கு ரொம்ப அனுபவங்கிறதுலாம் இல்லை. இருந்தாலும்
இவ்வளவு நாட்கள் நம்ம சத்சங்கத்தில் கேட்டதனுடைய பலன் இந்த கிரந்தத்தெல்லாம் ஆற்றுல வச்சுட்டு ஒன்று ஒன்றா பாராயணம் பண்ணுறத இந்த குருநாதர் கொடுத்த அனுகிரகத்தில் நம்ம இதை சொல்லிட்டு இருக்கோம். போலா புண்டலீக வரதா ஹரிவிட்டல ஸ்ரீ ஞானதேவ துகாராம் ஆதி நாராயண வித்யாத்ரிநாத தத்த ஜனார்தன ஸ்ரீ ஏகநாத் மகாராஜ் கி ஜெய், பானுதாஸ் மகாராஜ் கி ஜெய், சத்குரு யோகிராஜ் மகாராஜ் கி ஜெய், துகாராம் கணபதி சத்குரு மகாராஜ் கி ஜெய், சர்வசந்தனோ. இப்படி சொல்லணும், புண்டலீகம் போடணும், அவளை நினச்சி நம்ம அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும். இதுதான் நம்ம ஹிருதயத்தில் நம்ம செய்யக்கூடிய மனமார்ந்த நன்றி. அவர் சொல்கிறார், நாத்தரி நிதை வாஞ்சா பரிவரி லோஹியா ருத்தலியா ஆஹாத்தி சகஸ்ரவரி பரி தே தபை சோனி உபவாசு கரி கா தரித்ரேஞ்சியே. இந்த ஸ்ரத்தை இல்லாதவாள்லாம் என்னென்னா தரித்திரங்கள்னு சொல்கிறேன். ஸ்ரத்தை இல்லாதவாள்லாம் என்ன தரித்திரம். தரித்திரங்கள் என்ன, பணங்காசுகள் இருக்காது அவளுக்கு. அவர் என்ன சொல்கிறார், இந்த தாய் தந்தையர்கள்லாம் எடுத்து வச்சதை அந்த பாட்டன்மார்கள்லாம் அவள் வீட்டில் ஒரு டப்பா பண்ணி அதுக்குள்ளே புதையல் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சு உள்ளே போற்றி வச்சுருவாளாம். இது தன்னுடைய வருங்காலத்தில் இருக்கிறவாளுக்கு யூஸ் ஆகட்டும்னு. இதை இந்த தரித்திரனானவன் இந்த கொடுத்துருக்கால இதை எடுத்து செய்யப்படாதோ, என்னென்னைக்கு தரித்திரன் மாதிரியே இருப்பான். அதுபோல் இந்த பக்கத்தில் எத்தனை பேர் இருக்கா, எல்லோருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனாலும் இந்த வந்து இந்த கேட்கணும்னு இதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறா இல்லையா, இவா தான் செல்வந்தர்கள். மிச்சவாலாம் என்ன, தரித்திரம்தான், தரித்திரவான்கள் தான். ஏன்னா எது செல்வம் எதுன்னா அக்ஷய பாத்திரம் மாதிரி கொடுக்க கொடுக்க அந்த ஞானத்தை கொடுக்குற சாதுக்கள் இருக்கிற இடம். அந்த சாதுக்கள் என்ன கொடுத்துருக்காருன்னா இந்த ஞானேஸ்வரிங்கிற அமிர்தவாணியை கொடுத்துருக்காரு. இதை நம்ம ஒன்று ஒன்று நம்ம கேட்டுக்கிறோமே, இதனால அனுகிரகம், சாதுக்களுடைய ஒரு அனுகிரகம். அவர் சொல்கிறார், தைசா ஹிருதயா மத்தியே மீராமு அசத்தா சர்வ சுகாச்சா ஆராமு கீ பிராந்தாசி காமு விஷயாவரி. பகவான் சொல்கிறார், அர்ஜுனா இப்படி எல்லாரும் இருக்காடா, ஸ்ரத்தை இல்லாமல் இருக்கிறவாள்லாம் இருக்காடா. இப்படி வண்டுகள் மாதிரி நீ, அவள்லாம் தவக்களை மாதிரி நீ, வந்து கமலம் மாதிரி நீ, அவள்லாம் என்ன வேஸ்ட், ஒன்றுத்துக்கும் லாயக்கு இல்லாதவா, இந்த உண்ணி மாதிரி இருக்கிறவா நீ. வந்து என்னன்னா உனக்கு நான் ராமன், நீ என்கிட்ட வந்திருக்க. அதே மாதிரி இங்கே இருக்கிறவாளுக்கு அத்தனை பேருக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய ஆத்மா ராமன் நான் சொல்கிறார். தைசா ஹிருதயே மத்தியே மீ ராமு அசத்தா சர்வ சுகாச்சா ஆராமு. ஆராமுன்னா விஸ்ராந்தி, அமைதி, சாந்தம், அதெல்லாம் எனக்கு கிடைக்கிறது. எதனால் கிடைக்கிறதுன்னா இந்த தர்மத்தை நான் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு கிடைக்கிறது. அந்த கிடைச்சதுனால அந்த ஆத்மா ராமனான சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணதுனால இந்த இடத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அனுகிரகம் நம்மளுக்கு பரிபூர்ணமாகும். ஞானேஸ்வர மாவளியோட அனுகிரகம் இருக்குது. பஹூ மிருக ஜலதே கோணி டோலா துங்கிஜே அமிர்தாச்ச கிளி தாங்களலா தோடிலா பரிசு பாந்திலாகளா சுக்தி காலா பய. இப்படி சொல்கிறார். மிருகஜலம் மாதிரி இருக்கான். நம்ம வெயிலில் போயிட்டே இருக்கும்போது எய்தாப்பில் என்னென்னா அங்கே பார்த்தா ஒரு மிருகஜலம் மாதிரி இருக்கும். அது என்னென்னா காணல் நீர், பார்க்குறதுக்கு தண்ணீரோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த காணல் நீரை எடுத்து நீங்கள் வந்து பெரிய தோட்டத்தை வளர்த்துருவேளா, இல்லை உங்கள் பசியை தான் தாகத்தை போக்குமா, அது ஒன்றும் இல்லை. பக்கத்தில் போனால் அது இருக்கிறதே தெரியாது. அது மாதிரி இந்த காணல் நீரை பார்த்து இது நம்மளுக்கு ஏதோ கொடுக்குறோன்னு நினச்சிட்டு இந்த அமிர்தம்ங்கிறத ஒன்றை வாயில் போட்டுன்னு இருப்பானா. அந்த அமிர்தத்தை என்ன பண்ணுவான், இந்த தண்ணீர் தாகம் எடுத்தோன்னா இது அமிர்தமே வேண்டான்னு துப்பிட்டு அந்த தண்ணீரை போய் எடுத்துட்டுருவாளாம். அந்த தண்ணி போரி இந்த போக விஷயங்களும் இந்த அமிர்தம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பரமாத்ம வஸ்துவான ஆத்ம ஞானத்தை சொல்லக்கூடிய இந்த ஞானேஸ்வரியும் நான் உனக்கு சொல்கிறேன்டா, இது நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்ல. தைசே அகம் அம்ம தேச்சியா லவடு சவடி மாத்தே ந பவ தீச்சி பாப்புடி மனோனி ஜன்ம மரணாச்சி துதடி டகுளித்தீர். இப்படி அகம் மமதா அப்படிங்கிற சச்சரவுகளில் அந்த விஷயங்களில் என்னோட மனுஷா நான் இப்படிங்கிறதுனால உழண்டே இருந்துட்டு அதனால எது முக்கியமானதோ அதை நான் பெற்றுக்க போகிறேன். பெற்றாமல் ஜென்மம் மரணாச்சி துதடி. 2 விஷயங்கள், 2 கரையான், ஜென்மம் மரணம் அப்படிங்கிற கரைக்கு நடுப்புற மாட்டிண்டு இன்னும் அடுத்தடுத்த பிறவி வந்துருமா, இல்லை நம்மளுக்கு இனிமேல் மோட்சம்தான் கிடைக்குமா, இல்லை என்னென்னு சாகர காலத்தில் சங்கரான்னு சொல்கிற மாதிரி அப்படி இருப்பாளாம். அதனால என்னுடைய பக்தனான நீ நான் சொல்கிறபடி நீ கேட்டுக்கோ. உனக்கு குஹ்யமான இந்த விஷயத்தை, பவித்திரமான இந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி அஸ்ரத்ததானாக புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்பிராப்பியமாக நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மினி அப்படின்னு சொல்லி அப்போ நான் என்ன பண்ணோம், துஜே சரணி காலீன மிட்டி சாடுனாஹி ரே வைகுண்டி சாடு நாகி ரே வைகுண்டி. உன்னோட பாதார விந்தத்தில் நான் வந்து போகிறேன்.
தீனநாதா சக்கரபாணி தாசி ஜனி லாகே தியானின்னு பாடுறா. ஜனாபாய் பாடுற அபங்கம். அவள் சொல்கிறா, நான் உன்னோட பாதாரத்தில் வந்து விழுந்துட்டேன், உன்னை தவிர எனக்கு வேறு எதுலேயும் எனக்கு ஆசை இல்லை, எந்த ஒரு ஆசையும் எனக்கு கிளை, நீ தான் எனக்கு, உன்னோடு நான் சகாவாக இருந்துக்கிறேன், தீனநாதா சக்கரபாணி நீ தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி ஜனாபாய் துதிக்கிறா. அப்படி சாதுக்கள் துதிக்கிற பாடல்களை பட்டுமே பாடிண்டு அவள் என்ன சொல்லியிருக்காளோ அந்த அபங்கங்களோ இல்லை தேவாரங்களோ இல்லை நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எழுதின திவ்ய பிரபந்தமோ, இதை தவிர வேத ஒன்றும் பண்ணணும் தனியாக புதுசாக நம்மளே ஒன்று கற்பனையில் எழுதி நீங்கள்லாம் படிங்கோன்னு சொல்ல வேண்டாம். இருக்கிறத படித்து அதை எல்லோருக்கும் சொல்கிறத சொல்லி அந்த அமிர்தவாணியை நம்மளும் புதிச்சுண்டு மற்றவாளுக்கும் புதிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி மேலும் மேலும் இது போல் சத்சங்கங்கள்லாம் நம்மளுக்கு வாய்க்கணும்னு சொல்லிட்டு போலா புண்டலீ கவரதா ஹரிவிட்டலம் ஸ்ரீ ஞானதேவ துகாராம். ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.